தமிழ்நாட்டில் ரொம்பவே பிரபலமாக பேசக்கூடிய திருவிழாக்களில் ஒன்று தான் இந்த திருவாரூர் தேர் திருவிழா. இந்த திருவிழாவை பார்க்கறதுக்காக மக்கள் பல மாவட்டங்கள்லேருந்து திருவாரூருக்கு வந்து சேர்றாங்க. இங்கே திருவாரூரில் அந்த ஒரு நாள் பயங்கர ரஷ்ஷாக இருக்குங்க. யாராலையும் நடக்கக்கூட முடியாது. அப்படிப்பட்ட திருவாரூர் தேர் திருவிழாவை பார்க்கறதுக்காக தான் நான் இன்னைக்கு திருவாரூருக்கு வந்திருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். நான் அந்த தேரை பார்த்து அசந்து போயிட்டேங்க. அவ்வளோ பெரிய தேர். ராஜா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க இந்த பாரம்பரியமாக இந்த திருவிழாவை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த தேர் அசைஞ்சு வரும்போது அப்படியே ரொம்ப அழகா கம்பீரமா இருக்குங்க. அந்த தேரை இழுக்கிறதுக்காக மக்கள் அலமோதிட்டு இருக்காங்க. கூடவே சேர்ந்து நானும் என்னோட பங்கை கொடுத்தேன். அப்படியே அங்க இருக்க கடத்தெருக்கள் எல்லாத்தையுமே நான் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா அவ்வளோ வெயில். ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் இன்னைக்கு. சரி என்னடா சாப்பிடலான்னு பார்க்கும்போது வழக்கம் போல நம்ம ஊர் சைடு திருவிழாக்கள்லாம் என்ன கிடைக்குமோ அதான் இங்கேயும் கிடைச்சது. எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சுங்க. ஸோ நான் ஒரு டெல்லி அப்பளத்தை வாங்கி டேஸ்ட் பண்ணேன். ரொம்பவே கிறிஸ்பியா நல்லா இருந்துச்சு. அப்படியே அங்க இருக்க ஒரு ஸ்டால்ல நான் ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கி டேஸ்ட் பண்ணேங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாடா மசாலா பூரி சாப்பிடலான்னு சொன்னாங்க. சரி ஓகே மசாலா பூரியும் வாங்கி ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனோடனே ஒரு இடத்துல பயங்கரமான கூட்டம். அப்படி என்னடா அங்கே வச்சிருக்காங்கன்னு போய் பார்த்தா மிளகா பஜ்ஜிங்க. ஒரு மிளகா பஜ்ஜிக்கு இவ்வளோ ரஷ்ஷா? நானே கிட்டத்தட்ட 15 மினிட்ஸுக்கு மேலே வெயிட் பண்ணி அவங்க கிட்ட மிளகா பஜ்ஜி வாங்கினேன். அதை வாங்கி டேஸ்ட் பண்ணலான்னு கடிச்சு பார்த்தாங்க. வாய் சுட்டுருச்சு. அவ்வளோ சூடாக இருந்தது. சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அந்த டைமில். சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு போகும்போது திருவாரூர்லேயே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய மசாலா பால் கடையை பார்த்தேன். அங்கேருந்து ஒரு மசாலா பால் வாங்கி ட்ரை பண்ணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் இப்படி ஒரு பால் நான் குடிச்சதே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்படியே ஜாலியாக இந்த திருவாரூர் தேர் திருவிழாவை நான் என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு இதே மாதிரி ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா சூரியன் ஃபுட் வ்ளாக் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.